அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணியன் பழனிக்குமார். இது ஒரு கான்செப்ட் ஆஃப் கிளாக்ஸில் 8:30 மணி. பெரிய முள்ளுக்கும் சின்ன முள்ளுக்கும் என்ன டிஃபரெண்ட்னு கேட்டிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லைப்பா. பெரிய முள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன். இந்த மதிப்பு மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இந்த கான்செப்டே முடிஞ்சுப்பா. இது 360 டிகிரி. அதாவது ஒரு முழு சுற்றுக்கு பெரிய முள் என்னது, ஒரு முழு சுற்றுக்குன்னா 360 டிகிரி தான். உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ அதை மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணோம்னா 60ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா போதும். டைரெக்டாக ஆன்சர் வந்துடும் 6. இது பெரிய முள்ளுக்கு. சின்ன முள்ளுக்குன்னு என்னது, ஒரு முழு சுற்றுன்றது 12 மணி நேரம். அப்போ 360 டிகிரியை 12 மணி நேரத்தால் டிவைட் பண்ணிங்கன்னா அது ஆன்சர் வந்துடும் 30. இந்த இருக்கு பாருங்கள் கான்செப்ட் இது. அதே மாதிரி இதில் என்ன செய்கிறீங்க, மினிட்ஸுக்கு இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 30 ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், 60ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களாப்பா. பண்ணிங்கன்னா 1/2. இந்த மதிப்பு எப்படி வந்துச்சுன்றது தான் இதில் நான் காட்டியிருக்கேன்ப்பா. இதை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில சொல்கிறாங்கப்பா. இது பாருங்கள் 30 டிகிரி 30 டிகிரி 30 + 30. இது பாருங்களேன் 8க்கு 9க்கு நடுவில் இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, அதை தனியாக கண்டுபிடிச்சிக்கோங்கப்பா. ஏற்கனவே என்ன சொன்னேன், 30 டிகிரி இன்ட்டு ஒரு நிமிடத்துக்கு எவ்வளவு, அரை போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இது 15. அப்போ +15 போட்டிங்கன்னா 75. இது ஏன் இப்படி கன்வெர்ட் பண்ணுறேன்னு தெரியுதாப்பா. இதை பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த கான்செப்டை நீங்கள் பார்த்தா மட்டும்தான் புரியும்பா, இல்லைன்னா புரியவே புரியாது. இது ஒரு கான்செப்ட். இன்னொரு ஃபார்முலா மெத்தட் இருக்குது, அதுலேயும் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 30 ஹவர்ஸ் மைனஸ் 11/2 மினிட்ஸ் இதில் போட்டிங்கனாலும் இதில் டைரெக்டாக வந்துடும். இது ஒரு மெத்தடு. இப்போ பாருங்கன்னா 30 இன்ட்டு ஹவர்ஸ் எவ்வளவு, 8 மைனஸ் 11/2 இன்ட்டு மினிட்ஸ் எவ்வளோ வருது, இந்த இருக்குது 30. இதை போட்டு பண்ணிங்கனாலும் டைரெக்டாக ஆன்சர் வந்துடும்ப்பா. இதே மாதிரி கான்செப்டில் பண்ணுங்க. இந்த கணக்கு வந்து ஹோம்ஒர்க் சம்மில் எழுதிக்கங்கப்பா. இதை செஞ்சு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் பதிவு பண்ணுங்கப்பா. நன்றி, வணக்கம்.